கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம்ம காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்து இருக்கிறாங்க. பாருங்க, நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே அதுதான் ஆசீர்வாதமே. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படியா இருக்கிறான் என்று சொல்லி திருமறையில நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதே பைபிள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற வேண்டுமானால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அந்த ஆரம்பம். ஆனா நம்ம யோசிக்கிறோம், இந்த உலகத்துல ஆண்டவர் நம்பாத மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களே, இன்னைக்கு ஆண்டவரை பத்தி அறியாத மக்கள் எல்லாம் செழித்து நிக்கிறாங்களே, இன்னைக்கு ஆண்டவரை அறியாத மக்கள் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கோடி கோடி சம்பாதித்து மேல போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நிறைய முறை அது யோசிக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் மகிமையும் திருப்தியான வாழ்க்கை. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஞானம், இதுதான் பலன், இதுதான் அறிவு. ஒருவேளை கோடி கோடியா பணம் வைத்து நிம்மதி இல்லாமல் வாழுகிற ஏராளமான மக்களை நாம் பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த பணம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. தற்கொலை செய்து மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம், செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சமாதானம் உண்டு. அதுதான் ஞானம், அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்துல என்னதான் நம்ம சம்பாதித்தாலும் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து எல்லாவற்றையும் இழந்து போகிற மக்கள் தான் நம்ம. கர்த்தருக்கு என்று நாம் காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு என்று நம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு என்று பயப்படும்படியாய் இருக்கும் போது, அதுவே ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம், அதுவே சிறந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அந்த வாழ்க்கை உங்களுக்கு தரேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்லுங்க. கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயப்படுவோம், ஞானத்தை சம்பாதிப்போம். அதுவே ஞானமாய் நமக்கு மாறும், அதுவே பலனாய் நமக்கு மாறும், அதுவே நம்மை மகிமையுள்ள பாதையில உயர்த்தி வைக்கும். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. உமக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள பலத்தார், தெரிந்து கொள்ளக்கூடிய பலத்தார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உன் மீது நம்பிக்கை என்னை தருவீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ தருகிற சமாதானமும் சந்தோஷமே மிகப்பெரிய சொத்து என்பதை அறிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. பலப்படுத்தும், காத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.